எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயுமே காணும்டா. அண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப இவ எங்க போனா என்ன ஆனாலும் ஒண்ணுமே புரியலையேண்ணா. வரும், பொறுமையா இருக்கு. வெண்ணிலாக்கு எதுவும் ஆயிருக்காது. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வா போய் தேடி. சரி வாங்க. என்ன மேடம், எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? இன்னும் எவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வைக்க போறீங்க? இங்க பாருங்க, உங்க கோவம் எனக்கு புரியுது. நிச்சயமா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி இன்னைக்கு நிலம் கிடைச்சிரும். காலையில இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் எதுவும் நடக்கல. நாங்களா உங்ககிட்ட நிலம் கேட்டோம், நீங்களா தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ இல்லங்க, இவங்க கிட்ட என்னத்த பேச்சு? ஏழைங்கன்னா இவங்களுக்கு கிண்டலா போயிடுச்சு. இனிமே இவங்களை நம்புறது வேஸ்ட். வாங்க நம்ம எங்க போய் பேசணுமோ அங்க போய் பேசலாம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மேம், தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுங்க. மீடியாக்கெல்லாம் போகாதீங்க மேம். மேம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சித்தி, எங்க தேடியும் வெண்ணிலா கிடைக்கல. எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க உடனே கடைக்கு கிளம்பி வாங்க. சரிங்க சித்தி. அண்ணா அம்மா என்ன சொன்னாங்க? கடைக்கு வர சொல்றாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. பணம் இருக்க திமிர்ல ஏழைகளை ஏமாத்துவீங்க, அது நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? என்ன மேடம் நடந்துச்சு? அண்ணாமலை மேடம் சமுதாயத்துல ஒரு முக்கியமான பிரமுகர். அவங்களோட கடையில எதுக்காக இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்க? அப்படி என்ன நடந்தது? அது வந்து நிறுத்துங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, என்னமாச்சு? என்ன தலையில அடிபட்டிருக்க? எங்க போன நீ? என்ன ஆச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் அத்தை. முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடிப்போம். இல்லம்மா, வாங்க அத்தை. சரி வா. சேர வேண்டிய நிலத்தோட பத்திரம் எல்லாம் வந்துருச்சா? இப்ப சந்தோஷமா? என் அத்தைக்கு எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம். யாரையும் ஏமாத்தி பழக்கம் கிடையாது. சாரி மேடம், உங்களை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். நிலம் கிடைக்கலன்ற கோவத்துல என்னென்னமோ பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். உங்களுக்கு எல்லாம் இலவசமா கல்யாணம் பண்ணி வச்ச எங்க சித்தி எப்படி உங்களை ஏமாத்துவாங்கன்னு நினைச்சீங்க? நாங்க பண்ணது தப்பு தான் சார். பாதி பேருக்கு நிலம் கொடுத்துட்டு எங்கள்ல பாதி பேருக்கு கொடுக்காம விட்டதும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. சித்தி, நீங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் எப்படி பாதி பேருக்கு நிலம் கிடைக்காம போச்சு? இப்பவே இதை யார் பண்ணாங்க, எங்க தப்பு நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மச்சான், இந்த பொறுப்பை அத்தை என்கிட்ட தான் கொடுத்தாங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்ப நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்ல இல்ல, நான் உங்களை சொல்லலைங்க. எதனால பாதி பேருக்கு நிலம் போய் சேரலன்னு கண்டுபிடிக்கணும்னு மட்டும்தான் சொன்னேன். கௌதம் வேண்டாம், இது முடிஞ்சு போன விஷயம். இதோட இந்த விஷயத்த மறந்துருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கங்க. இல்ல வெண்ணிலா, யாரையும் முழுசா நம்ப முடியாது. அவர் பண்ண உதவிக்கு வேணா நம்ம பணம் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனா வேலையெல்லாம் சரி வரும். மாமா, புராண கதைகள்ல
ஒரு திருடன் திருந்தினா அவனை நம்ம பெருமையா பாக்குறோம். அதுவே நம்ம முன்னாடி நடந்தா அவங்கள நம்ம சந்தேகப்படுறோம். அது மாறணும் மாமா. நம்மளோட நம்பிக்கை தான் அவருக்கு ஒரு புது வாழ்க்கையை தரும். ப்ளீஸ் எனக்காக அவரை வேலைக்கு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் முடியாதுடி. நீ என்ன சொன்னாலும் இவனை என்னால இங்க சேர்த்துக்கவே முடியாது. அக்கா, நீ எதுக்கு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? பாதிக்கப்பட்ட நானே அவரை மன்னிச்சிட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? வெண்ணிலா, நீ அவருக்காக வேலை கேக்குற சரி, ஆனா அவருக்கு இதுல சம்மதமான கேட்டியா? எனக்கு சம்மதமா? எனக்கும் ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப என் மேல நிறைய கேஸ் இருக்கிறதுனால யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் எப்பவுமே உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். சரி, நீ இங்கே இரு. கௌதம், சித்தி. இவருக்கு ஏதாவது வேலை போட்டு கொடு. சரிங்க சித்தி. ரொம்ப நன்றிமா. ம்.